வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சோனராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டரை வித்தின் த டைமில் நம்ம இஷ்யூ பண்ணணும். இப்போ அந்த மாதிரி வித்தின் த டைமில் ஆர்டர் இஷ்யூ பண்ணாமல் லேட்டர் டேட்டில் இஷ்யூ பண்ணுறோம், தாமதமாக அதுக்கான ஆர்டர் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட இஎல் அக்கௌண்ட்டில் நம்ம ரீகாஸ்ட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ண வேண்டி இருக்கும். இது சம்மந்தமான வீடியோவை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டரை லேட்டர் டேட்டில் இஷ்யூ பண்ணுறோம், காலதாமதமாக இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதன் காரணமாக அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றியும் இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோக்களில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டரை லேட்டர் டேட்டில் இஷ்யூ பண்ணுறோம், காலதாமதமாக இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாக பிரிவு, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன் தேவையில்லாத கூடுதல் வேலைகள் என்னென்ன பார்க்க வேண்டி வரும், இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கார், அவருடைய ப்ரொபேஷன் பீரியட் 31/12/2025 ஆஃப்டர்நூனில் முடியுது. இப்போ ப்ரொபேஷன் பீரியடில் அவர் முடிக்க வேண்டிய எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சிட்டாரு, எழுதி பாஸ் பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டார். இப்போ அவர் ப்ரொபேஷன் டெக்ளேர் பண்ணுறதுக்கு தகுதியான நபர் 31/12/2025 ஆஃப்டர்நூனில். இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே அதுக்கான ஆர்டரை இஷ்யூ பண்ணணும். ஆனால் பொதுவாக நம்ம இஷ்யூ பண்ண மாட்டோம். 3 மாதம் கழித்து தான் இஷ்யூ பண்ணுவோம், 6 மாதம் கழித்து தான் இஷ்யூ பண்ணுறோம். சில நேரங்களில் 1 வருஷம் கழித்து தான் ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டரை இஷ்யூ பண்ணுவோம். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 31/12/2025 ஆஃப்டர்நூனில் அவர் ப்ரொபேஷன் பீரியடை முடிச்சிட்டாருன்னு சொல்லி 30/6/2026 ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1/1/2026 30/6/2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 6 மாதத்தில் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் ப்ரொபேஷனர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் தான் இருந்திருப்பார். அப்போ அந்த ப்ரொபேஷனருக்கு என்ன லீவை அட்வான்ஸ் கிரெடிட் கொடுக்கணுமோ அதைத்தான் அவருடைய லீவ் அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் 1/1/2026 30/6/2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 6 மாத காலத்துக்குள்ளே ஒரு 10 நாள் லீவ் எடுத்திருக்கார். இப்போ அவர் 10 நாள் இஎலுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காரு. அவருடைய லீவ் அக்கௌண்ட்டில் 5 நாள் தான் இருக்குது. அப்போ அதை 5 நாள் இஎலாக சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க. மீதி 5 நாளைக்கு லாஸ் ஆஃப் பே லீவாக சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 30/6/2026 அவருக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்ததாக நம்ம வச்சுக்கோம். 10 நாள் லீவ் அப்ளை பண்ணுறாரு, 5 நாள் தான் இஎல் கிரெடிட்டில் இருக்குது, 5 நாள் லீவ் சேங்ஷன் பண்ணுறாங்க இஎல்லாக. பாக்கி 5 நாள் இஎல் கிரெடிட்டில் இல்லை, லாஸ் ஆஃப் பே லீவாக சேங்ஷன் பண்ணிட்டாங்க. இது நடந்து முடிஞ்சது. இப்போ 30/6/2026 இவருக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. 31/12/2025 ஆஃப்டர்நூனில் இவருடைய ப்ரொபேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்போ 1/1/2026 இவருக்கு இஎல் கிரெடிட்டில் ரீகாஸ்ட் பண்ணணும். ஏன்னா 1/1/2026 இவர் அப்ரூவ்டு ப்ரொபேஷனர், பர்மனண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஆயிடுறார். அப்போ இவருக்கு அட்வான்ஸ் கிரெடிட்டில் இஎல்லை மாற்றி கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி இஎல்லை ரீகாஸ்ட் பண்ணி மாற்றும்போது இவருடைய இஎல் அக்கௌண்ட்டில் 10 நாள் இருக்கிறதாக நினச்சிக்குவோம். இப்போ ஏற்கனவே இவருடைய இஎல் அக்கௌண்ட்டில் 10 நாள் இஎல் இல்லாதனால 5 நாள் இஎல் சேங்ஷன் பண்ணுறாங்க, 5 நாள் லாஸ் ஆஃப் பே லீவை சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் லேட்டர் டேட்டில் இஷ்யூ பண்ணுறதன் காரணமாக இவருடைய இஎல் அக்கௌண்ட்டை நம்ம ரீகாஸ்ட் பண்ணதன் அடிப்படையில் இவருக்கு இப்போ 10 நாள் இஎல் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே 10 நாள் நம்ம 2 ஸ்பெல்லாக சேங்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, 5 நாள் இஎல்-ஆகவும் 5 நாள் லாஸ் ஆஃப் பேவாகவும். இப்போ அதை மாடிஃபை பண்ணி 10 நாளைக்குமே அவருக்கு இஎல் சேங்ஷன் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். அப்போ ஏற்கனவே போட்ட ஆர்டரை கேன்சல் பண்ணி அல்லது மாடிஃபை பண்ணி இப்போ ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். அப்போ ஏற்கனவே அவருக்கு லாஸ் ஆஃப் பே
5 நாள் சேங்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ அந்த 5 நாளைக்கு நம்ம வந்து இஎல் சேங்ஷன் பண்ணும்போது சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அதுக்கான என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே அவருடைய எஸ்ஆரில் போட வேண்டியிருக்கும். இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலும் இண்டிவிஜுவலுக்கு பாதிப்பு வரும், அல்லது நிர்வாகத்துக்கு ஏதாவது தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு எப்போ ப்ரொபேஷன் அவர் முடிக்கிறாரோ அதிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ளே அதுக்கான ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டோம்னு சொன்னால் இண்டிவிஜுவலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அதே மாதிரி அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனுக்கும் கூடுதலாக தேவையில்லாத வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் வராது. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.